அனைவருக்கும் வணக்கம். வெல்வித் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸோட டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 12th பொலிட்டிக்கல் சயின்ஸோட தேர்ட் லெசனோட டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனா இந்த வீடியோல மத்திய அமைச்சர்கள் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் பத்தின கான்செப்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மத்திய அமைச்சர்கள் குழு, that is Union Council of Ministers. So Article 74 with 74 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா there shall be a council of ministers with prime minister as a head to aid and advise the president. ஓகேங்களா? சோ குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கவும் ஓகேங்களா நிர்வாக ரீதியா உதவுவதற்காகவும் பிரதமர் தலைமையில அமைச்சரவை குழு ஒன்று செயல்படலாம் அப்படிங்கறத பத்தி தான் ஆர்டிகல் 74 அப்படிங்கறது சொல்லியிருக்கு. இதுவே ஆர்டிகல் 75 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டரையும் அண்ட் தென் அந்த பிரதமருடைய பரிந்துரையின்படியும் அமைச்சர்களை நியமனம் செய்யறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 75ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ அப்போ ஆர்டிகல் 74 படி குடியரசுத் தலைவருக்கு நிர்வாக ரீதியா ஆலோசனை வழங்குறதுக்கும் உதவுறதுக்காக தான் பிரதமர் தலைமையில அமைச்சரவை குழு செயல்படலாம். அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சோ குடியரசுத் தலைவர் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் யாருடைய பங்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னா இந்த அமைச்சருடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அமைச்சர்களுக்கு தலைமை தாங்கிறதும் யாரா தான் இருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய பிரதமராக தான் இருக்காங்க. சோ அப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லும் போது there were mainly 3 types of ministers. 3 விதமான அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் கேபினெட் அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ராஜாங்க அமைச்சர்கள், அண்ட் தென் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 விதமான அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் பிரதமர் கூடவே இருந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் எல்லாமே இந்த கேபினெட் அமைச்சர்கள் மூலியமாகத்தான் எடுக்கப்படும். அண்ட் தென் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் நத்திங் பட் ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான துறை இல்லாம இதர துறைகளை கவனிச்சுக்கிறவங்க ராஜாங்க அமைச்சர்கள். அண்ட் தென் லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இணை அமைச்சர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ கேபினெட் மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி இல்ல மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இதர ராஜாங்க அமைச்சர்களா இருந்தாலும் சரி இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இண்டிபெண்டன்ட் போர்ட்போலியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க ஒரு துறையை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா டெபுட்டி மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய இணை அமைச்சர்களுக்கு தனி போர்ட்போலியோஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கோ இல்ல மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழேயோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிஸ்டர் ஒரு அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு சிறு துறையை தான் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கேபினெட் மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இந்த 2 அமைச்சர்களும் பாத்தீங்க அப்படின்னா தனித்துறையை கவனிச்சுப்பாங்க. ஆனா டெபுட்டி மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இணை அமைச்சர்கள் கேபினெட்டுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் உதவியானதாக செயல்படுவாங்க. ஓகேங்களா? சோ அப்படி கொள்கை முடிவுகள் எல்லாத்தையுமே அறிவிக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களா இருக்கிறவங்க யாருன்னா இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் பாலிசி மேக்கர்ஸா இருப்பாங்க. ஓகேங்களா? இதே மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ராஜாங்க அமைச்சர்களும் இணை அமைச்சர்கள் சொல்லக்கூடிய டெபுட்டி மினிஸ்டர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடிய நிர்வாக பொறுப்புகளை பார்த்துக்கக்கூடிய அமைச்சர்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ என்னதான் இந்த ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இவங்க எல்லாரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 3 பிரிவு அமைச்சர்களுக்குன்னு சொல்லி தனித்தனியான ஊதியம் உள்ளிட்ட பதவி உள்ளிட்ட படிகள் எல்லாமே கொடுக்கப்படும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அரசியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் வழங்கப்படும். ஓகேங்களா? சோ அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு லீடர், அவங்களுக்கு முக்கியமான ஒரு துறையை ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கேபினெட் மினிஸ்டர் கீழ் உள்ளார ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனா இந்த மினிஸ்டரின்னு சொல்லக்கூடிய இந்த அமைச்சரவையிலேயே உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா பிரதமருக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்த என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவைக்கும் தலைமை தாங்குற பொறுப்பு யாருடையது அப்படின்னா பிரதமருடையதா தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அமைச்சர்கள் குழுவினுடைய நியமனம். So as per Article 75 இது 75ல சொல்லியிருக்கிற மாதிரி பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர் குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரதமரை நியமனம் செய்யறாங்க. அண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் பிரதமருடைய பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அமைச்சரவை குழுவையும் நியமனம் செய்யறாங்க. அப்போ ஆர்டிகல் 75 படி குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமனம் செய்யறாங்க. அதே மாதிரி பிரதமரின் பரிந்துரையின்படி தான் அமைச்சரவை குழுவையும் நியமனம் அப்படிங்கறத பண்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சோ பிரதமரும் சரி அமைச்சரவை குழுவும் சரி எவ்வளவு நாள் பதவியில இருக்கலாம் அப்படின்னா till the pleasure of the president குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தின்படி அவங்க அந்த பதவியில இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. ஓகேங்களா? சோ அதுக்காக குடியரசுத் தலைவர் நினைச்சா எப்ப வேணாலும் ஒரு பிரதமரையோ இல்ல அவர் கீழே பதவி பதவி நீக்கம் செஞ்சிட முடியுமானா கண்டிப்பா முடியாது. எப்போ ஒரு பிரதமரை பதவி நீக்கம் செய்ய முடியும்? when there is a loss of majority பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லைன்னா மட்டும்தான் குடியரசுத் தலைவரால ஒருத்தர் பிரதமர் பதவியிலிருந்து நீக்க முடியும். ஓகேங்களா? இதுவே அமைச்சரவைன்னு சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பதவி காலமும் வித் த பிரஷர் ஆஃப் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தின்படி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் அதுக்காக குடியரசுத் தலைவர் நினைச்சா எப்ப வேணாலும் அவங்கள அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா ஒருத்தர் மினிஸ்டரா அப்பாயின்ட் பண்றதுக்கும் சரி
அவங்களுக்கான போர்ட்ஃபோலியோஸ் துறைகளை ஒதுக்குறதும் சரி, அந்த துறைகளை இன்டர்சேஞ்ச் துறை மாத்துறதும் சரி, அண்ட் தென் வந்துட்டு அவங்கள பதவியிலிருந்து ரிமூவ் பண்றது, பதவி நீக்கம் செய்யறதும் சரி, இது எல்லாமே பிரசிடென்ட் தான் செய்வாருன்னு கான்ஸ்டிடியூஷன் படி நமக்கு தெரியும். பட் ஆனா இதெல்லாம் பிரசிடென்ட் தன்னிச்சையா அவருடைய விருப்பத்தின்படி செய்வாரானா கண்டிப்பா முடியாது. ஒன்லி ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், பிரதமருடைய பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ ஹியர் தேர் இஸ் நோ டிஸ்கிரிஷனரி பவர் ஃபார் த பிரசிடென்ட். இந்த இடத்துல குடியரசுத் தலைவருக்கு விருப்ப அதிகாரம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ரைட், முழுக்க முழுக்க பிரதமர் சொல்றதான் கண்டிப்பா கேட்டாகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ பிரதமரால் பரிந்துரைக்கப்படாத யாரையுமே அமைச்சரா நியமிக்கிறதுக்கு கூட யாருக்கு அதிகாரம் கிடையாதுன்னா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா ஷேடோ கேபினெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நிழல் அமைச்சரவை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஷேடோ கேபினெட், நிழல் அமைச்சரவை அப்படின்னா பொதுவா அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க பிரதமர் தலைமையில ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஆளுங்கட்சி அதனுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க. ஆனா அந்த ஷேடோ கேபினெட் அப்படிங்கிறது யாரால உருவாக்கப்படும் அப்படின்னா பை அப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சியால உருவாக்கப்படக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? சோ அதாவது என்ன அப்படின்னா இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோ கேபினெட் முறை அப்படிங்கிறது முதல் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சோ எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் எந்தெந்த துறையை கவனிச்சுக்கிறாங்களோ அந்தந்த துறை சரியா நிர்வகிக்கப்படுதா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்கு எதிர்கட்சி சார்பா ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஷேடோ கேபினெட் சொல்லக்கூடிய நிழல் அமைச்சரவை. இது ஒரு இன்ஃபார்மலான ஒன், இது ஒரு ஃபார்மல் கிடையாது. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கைகளை கண்டினியூஸா பாத்துக்கிறதுக்காக, ஓகேங்களா, ஆளுங்கட்சியை கண்டினியூஸா கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சர்களுடைய ஒவ்வொரு துறை ரீதியான அமைச்சர்களை கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு துறை ரீதியான ஒருத்தரை எதிர்கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா உறுப்பினரா நியமனம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க அந்த கன்சர்ன் மினிஸ்டருடைய நடவடிக்கைகளை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கும் போது உடனடி எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க, அது கிரிட்டிசைஸ் அப்படிங்கறத பண்ணுவாங்க. அப்ப ஆளுங்கட்சிக்கு நிகரா எதிர்கட்சியும் ஒரு கேபினெட்டை உருவாக்கி ஆளுங்கட்சி கண்காணிச்சுட்டே வராங்க இல்லைங்களா? சோ அதைத்தான் ஷேடோ கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிழல் அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஷேடோ கேபினெட் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா இங்கிலாந்து கான்ஸ்டிடியூஷன் தான் முதல் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஷேடோ கேபினெட்டோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா கிச்சன் கேபினெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தட் இஸ் நத்திங் பட் குடும்ப அமைச்சரவை அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், ராஜாங்க அமைச்சர்கள், டெபுட்டி மினிஸ்டர்ஸ், இணை அமைச்சர்கள்னு சொல்லி பல அமைச்சர்கள் இருக்காங்க இல்லைங்களா? சோ இல்ல கிச்சன் கேபினெட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கேபினெட் அமைச்சர்கள்லையுமே, ஓகேங்களா, சோ ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை கவனிக்கக்கூடியவங்களை தான் கிச்சன் கேபினெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இன்னர் கேபினெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 இருந்து 30 பேர் வரைக்கும் கேபினெட் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனா பிரதமர் எல்லா முக்கிய முடிவுகளுமே இந்த கேபினெட் அமைச்சரவை கூட்டி தான் எடுப்பார். சில நேரங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த கேபினெட்லயும் ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒரு 15 இருந்து 20 பேர்த்த உள்ளடக்கி இருக்கிற அந்த முக்கியமான உறுப்பினர்களை மட்டும் கூட்டி முக்கியமான முடிவுகளை எடுப்பார். அதுதான் கிச்சன் கேபினெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் இன்னர் கேபினெட் அப்படின்னு இதை நாம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுவும் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் மென்ஷன் பண்ண கிடையாது. இதுவும் ஒரு இன்ஃபார்மலான பாடி. ஓகேங்களா? சோ இதுவும் ஒரு முறைசாரா குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா ரியல் அத்தாரிட்டி, பவர் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னா இந்த கிச்சன் கேபினெட் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல பிரதமர் தலைமையிலான கேபினெட் மினிஸ்டர்ஸ் முக்கிய முடிவு எடுப்பாங்க. பட் ஆனா உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும், அந்த கேபினெட்ல இருக்கிற ஒரு 15-20 பேருக்கு தான் இன்னும் பவர் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்தினுடைய உண்மையான, ஓகேங்களா, அதிகார மையமாக செயல்படக்கூடியது யாரு, பவர் ஆஃப் சென்டர் ஆஃப் பவர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இந்த கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை எடுப்பதிலையும் ரகசியத்தை பாதுகாத்து செயல்படுத்துறதுலையும் முக்கிய பங்கு வைக்கக்கூடியது யாரா இருப்பாங்க, இந்த கிச்சன் கேபினெட்டா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது அமைச்சர்களின் தனிப்பட்ட மற்றும் கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் நம்ம பார்க்கணும். அமைச்சரவை குழு அப்படிங்கிறது யாருக்கு கூட்டு பொறுப்பு ஆவாங்கன்னா லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஒட்டுமொத்தமா அந்த அமைச்சரவைக்கு உடன்பட்டு தான் செயல்படணுமே தவிர அந்த அமைச்சரவைக்கு எதிராக கருத்து தெரிவிக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், பொது வெளியில ஊடகத்தினர்கிட்ட பேசும்போது எல்லா அமைச்சர்களுமே ஒரே மாதிரியான கருத்துக்கெல்லாம் தான் சொல்லணுமே தவிர அவங்கவுங்க சொந்த கருத்துக்களையும் மாறி 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 அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க கூடாது. ஓகேங்களா? சோ இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அமைச்சர்கள் எல்லாரும் தான் லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவைக்கு கூட்டு பொறுப்புன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஏன் கூட்டு பொறுப்பு ஆகிறாங்க அப்படின்னா அரசின் நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களும் கூட்டாக மக்களவைக்கு பொறுப்பாகின்றனர் அப்படிங்கறதான் இதனுடைய பொருள். ஓகேங்களா? சோ விச் மீன்ஸ் அப்படின்னா ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. சோ அவங்களுடைய கருத்துக்கள்ல மாறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற டேர்ம் தான் the council of ministers are collectively responsible to லோக்சபா, மக்களவைக்கு கூட்டு பொறுப்புங்கிறது அர்த்தம். பட் ஆனா இதுல நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா அமைச்சரா இருக்கிறவங்க மக்களவையில மட்டும்தான் உறுப்பினரா இருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. சோ மாநிலங்களவையிலும் உறுப்பினரா இருப்பாங்க. சோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வேலிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த அமைச்சரவை ராஜினாமா செய்யப்பட்டா மக்களவை
அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா சோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது லாஸ் ஆயிடும். சோ கவர்மெண்ட் இல்ல அப்படிங்கும் போது லோக்சபா வில் பி டிசால்வ், மக்களவை அப்படிங்கிறது பின்னாடி கலைக்கப்படும் இல்லையா. அப்போ மக்களவையினுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது கூட இந்த அமைச்சர்களுடைய பதவிக்காலத்தை பொறுத்து தானே இருக்கு. சோ அதனாலேயே கூட பாத்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா, மக்களவைக்கு கூட்டு பொறுப்பாவார்கள் அப்படிங்கிற டேர்மை பயன்படுத்தலாம். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினெட் அமைச்சர்களை பத்தின விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. சோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? மினிஸ்டர்ஸ்லயே முக்கியமான துறைகளை கவனிச்சுக்கிற 25 to 30 அமைச்சர்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு யாரு ஹெட்டா இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டா இருப்பாரு. ஓகேங்களா. சோ எல்லா விதமான முக்கிய முடிவுகளையுமே எடுக்கக்கூடிய பொறுப்பு யாருடையது அப்படின்னா இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் உடையதா இருக்கு. ஏன்னா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 543 தொகுதிகள்ல ஓகேங்களா, சோ லெஸ் தேன் 15%, அதாவது கிட்டத்தட்ட 70 இருந்து 80 பேர் வரைக்கும் அமைச்சர்களாக இருக்கலாம். ஓகேங்களா. பட் ஆனா பிரதமர் ஒவ்வொரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அந்த 70 to 80 பேர்த்த கேட்டார் அப்படின்னா தட் இஸ் இம்பாசிபிள் இல்லையா. சோ அதனாலேயே என்ன பண்ணுவார் அப்படின்னா 25 இருந்து 30 பேர் உள்ளடக்கி இருக்கிற முக்கியமான துறைகளை கவனிச்சுக்கிறவங்க கிட்ட எல்லா முக்கிய முடிவுகளையும் எடுப்பாரு. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இட் ஹஸ் நாட் பீன் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். கேபினெட் அப்படிங்கறத பத்தி கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ணல. அதாவது கேபினெட்னா என்ன, அதுக்கு உள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எதையுமே கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ணல. பட் த வேர்ட் கேபினெட் ஹஸ் பீன் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். கேபினெட்ங்கிற வார்த்தை அரசியலமைப்புல இருக்கு. ஆனா கேபினெட்னா என்ன, இத்தனை பேர் தான் இருக்கணும், அதை பத்தின எந்த ஒரு விஷயமும் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணல. சோ அப்ப அந்த கேபினெட் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணப்படாத ஒரு இன்ஃபார்மல் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரைட். சோ முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கோ அலுவல்களை விவாதிப்பதோ ஓகேங்களா. ரைட். இது எல்லாத்துக்குமே முக்கிய பொறுப்பு யாருடையது அப்படின்னா கேபினெட் மினிஸ்டருடையது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ரைட். அண்ட் தென் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது குடியரசுத் தலைவருக்கு நிர்வாக ரீதியான ஆலோசனைகளை வழங்குறதும் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா. ஏன்னா எல்லா மினிஸ்டர்ஸுமே குடியரசுத் தலைவருக்கு நிர்வாக ரீதியான ஆலோசனைகளை கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ முக்கியமான முடிவுகளை வச்சிருக்கக்கூடிய இந்த முக்கியமான துறைகளை கவனிக்கக்கூடிய இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு நிர்வாக ரீதியான ஆலோசனைகளை கொடுப்பாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்திய அரசின் நிர்வாக விவகாரங்களை பார்த்துக் கொள்ளும் உச்சமான ஆட்சி குழுவாகவும் யார் இருக்காங்க அப்படின்னா இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா கண்டிப்பா அது கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க தான் உயர்ந்தபட்ச முடிவுகளை எடுப்பதற்கான மற்றும் கொள்கைகளை வகுப்பதற்கான அதிகாரம் பெற்ற அமைப்பு. சோ இந்தியாலேயே மத்திய அரசு தெரிவித்தது, மத்திய அரசு முடிவு செய்தது அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் போடுறாங்கன்னா அந்த மத்திய அரசு பிரதமர் தலைமையிலான கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் மெயினா உள்ளடக்கி இருக்கிறதா இருக்கும். சோ முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய அதிகார அமைப்பாக செயல்படுவாங்க. அண்ட் தென் சட்ட, நிதி மற்றும் வெளியுறவு விவகாரங்களை கையாளக்கூடிய இது யாருதான் அப்படின்னா இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா. அண்ட் தென் அரசியலமைப்பு ரீதியான அனைத்து நியமனங்களையும் மூத்த செயலக நிர்வாகிகளையும் இது கட்டுப்படுத்துகிறது. சோ யாரெல்லாம் பொலிட்டிக்கல் ரீதியா அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்களையும் சரி ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு சீனியர் மோஸ்ட் செயலக நிர்வாகிகள்னு சொல்லக்கூடிய செக்ரட்டரிஸும் சரி அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் படுத்துறதும் இந்த கேபினெட் தான். ஓகேங்களா. அண்ட் தென் நாடாளுமன்ற கூட்டத்தோட ரெண்டாவையும் கூடாத போதோ இல்ல ஏதாவது ஒரு ஹவுஸ் மீட் பண்ணி இன்னொரு ஹவுஸ் மீட் பண்ணாத போதோ ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடிய அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்க முடியும். ஆனா அந்த அவசர சட்டத்தை யாருடைய பரிந்துரையின்படி தான் குடியரசுத் தலைவர் பிறப்பிக்க முடியும்? பேஸ்ட் ஒன்லி ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கேபினெட் பரிந்துரை இருந்தால் தான் நியமிக்க முடியும். அண்ட் தென் பல இன்வெஸ்டிகேஷன் கவுன்சில்ஸ் சொல்லக்கூடிய பல விசாரணை குழுக்களை நியமனம் செய்யறது ஓகேங்களா. அண்ட் தென் டிபார்ட்மெண்ட்டுகள் இடையில இருக்கக்கூடிய துறை ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதும் கேபினெட் முக்கியமான ரோல். அண்ட் தென் ஆர்டிகல் 356 ஓகேங்களா விதி 356 படியோ இல்ல ஆர்டிகல் 352 ஓகேங்களா நேஷனல் எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டேட் எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கேபினெட் பரிந்துரையின்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம டு டிசால்வ் த லோக்சபா பெரும்பான்மை இல்ல அப்படிங்கிறதுக்காக மக்களவையை கலைச்சரலாம் அப்படிங்கிற பரிந்துரையும் சரி ஓகேங்களா. சோ நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரை வந்துட்டு கூட்டுவதற்கோ இல்ல வந்துட்டு முடித்து வைப்பதற்கோ ஓகேங்களா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யற அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா கேபினெட்டுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா. சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் முக்கியமான ரோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது கேபினெட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா, அல்லது கேபினெட் செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லலாம், அமைச்சரவை குழுவினுடைய செயலர். ஓகேங்களா. சோ ஒவ்வொரு கேபினெட் மினிஸ்டருக்கும் அவருக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு படித்த IAS அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. அதுதான் கேபினெட் செயலாளர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ இது எல்லா கேபினெட் செயலாளர்களுக்கும் ஹெட்டா இருக்கிறவங்க தான் யாரு அப்படின்னா முதன்மை செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபல் செக்ரட்டரி. ஓகேங்களா. சோ ஒவ்வொரு கேபினெட் அமைச்சருக்கும் உதவியாக ஒரு IAS ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் கேபினெட் செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த எல்லா கேபினெட் செக்ரட்டரிஸ்க்கும் ஓவரால் ஹெட்டா இருக்கிறது யாரு அப்படின்னா பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை செயலாளர். ஓகேங்களா. சோ இவங்களுடைய முக்கியமான வேலை என்னது? உயர் தேர்வு குழுவினுடைய தலைவராக அவங்க நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது பல முக்கியமான டெசிஷன் எடுக்கக்கூடிய கமிட்டிஸ்ல இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி கேபினெட் பிரின்சிபல் செக்ரட்டரி இடம் பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இவங்க தான் பாத்தீங்க அந்த குழு தான் மத்திய தலைமைச் செயலகத்தினுடைய இணை செயலாளர்களை நியமிக்கும். ஓகேங்களா. சோ பல குழுல இவங்க மெம்பர்ஸா இருப்பாங்க முடிவெடுக்கிற இடத்துல. சோ
அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஸோ தலைமைச் செயலகம், மத்திய தலைமைச் செயலகம்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் சீஃப் செக்ரட்டரியேட்னுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் எல்லாத்தையும் நியமனம் செய்யறதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் இவங்க தான் எல்லா ஸ்டேட்லயுமே சீஃப் செக்ரட்டரிஸ், மாநில தலைமைச் செயலாளர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையும் கூட்டி இயர்லி ஒன்ஸ், ஆண்டுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா மாநாடுகள் அப்படிங்கிறது நடத்தப்படும். ஸோ அப்படி அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறதும் கேபினெட்டுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி தான். ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம நிர்வாகத்தின் அனைத்து அம்சங்களிலும் கொள்கைகளிலும் பல்வேறு நிர்வாக துறைகளுக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய நிர்வாகிகளுக்கும், ஓகேங்களா, அண்ட் தென் அரசியல் அமைப்புகள்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் ரீதியான ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் நடுவில் இணைப்பு பாலமாக செயல்படுறது யார் அப்படின்னா இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி தான். ஸோ நிர்வாக ரீதியாக நிர்வாக அமைப்புகளுக்கும் சரி, அரசியல் அமைப்புகளுக்கும் சரி, ஸோ இடையில இணைப்பு பாலமா செயல்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த கேபினெட் பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை செயலாளர் தான். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் குழுவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் பற்றி பார்த்திருப்போம். அவங்களுடைய முக்கியமான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ கிச்சன் கேபினெட்னா என்ன, ஷேடோ கேபினெட்னா என்ன, அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரினா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் கவர்னருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.